இன்றைக்கி வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதைப் போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிடணும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்கள் பத்திரிகைகளையும் ஆதாரமான அந்த செய்தி வைத்து தான் அதை பேசுகிறேன். அதே போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணியை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனால் பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுகிறாங்க, அதிமுக வாக்கு வேறு கட்சிக்கு போயிட்டே சொல்கிறாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.